எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு லோ மேக்னிஃபிகேஷன் டெம் இமேஜை வந்து எப்படி இண்டெக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த கிரெயினோட சைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முக்கியமா ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை. ஒன்று வந்து ஆரிஜின் சாஃப்ட்வேர், அது இப்படிதான் இருக்கும். இன்னொன்று வந்து இமேஜ் ஜே அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே வந்து கூகுள் அவைலபிளா இருக்கும், நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லோ மேக்னிஃபிகேஷன் டெம் இமேஜ் வேணும். ஸோ இந்த டெம் இமேஜ்லேயே வந்து ரெண்டு டைப் இமேஜ் இருக்கும். ஒன்று பிரைட் ஃபீல்டு, ஒன்று டார்க் ஃபீல்டு இமேஜ். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாம்பிளோட இமேஜ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பிரைட் ஃபீல்ட், லெஃப்ட் சைடு ஏ அப்படின்னு இருக்கிறது வந்து பிரைட் ஃபீல்ட் இமேஜ், இது வந்து டார்க் ஃபீல்ட் இமேஜ். ஸோ பிரைட் ஃபீல்ட் இமேஜ்ல வந்து இந்த கிரெயின்ஸ் வந்து அக்ளோமரேட்டா இருக்கு அப்படின்னா எல்லா கிரெயின்ஸுமே உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதுல எந்தெந்த கிரெயின்ஸ் தெளிவா தெரியலையோ அந்தந்த கிரெயின்ஸ்லாம் வந்து டார்க் ஃபீல்ட்ல வந்து தெளிவா தெரியும். ஸோ நார்மலி இந்த மாதிரி ரெண்டு ஃபீல்டையும் மாத்தி மாத்தி தான் வந்து கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இங்க இப்போ நான் யூஸ் பண்ற சாம்பிள் இமேஜ் வந்து அந்த மாதிரி அக்ளோமரேட்டட் இமேஜா இல்லை. ஸோ மோர் டிஃபரன்ஷியேட்டடா இருக்கு எல்லா கிரெயின்ஸுமே. ஸோ இதுக்கு வந்து அந்த மாதிரி பிரைட் ஃபீல்ட் டார்க் ஃபீல்ட்னு சேஞ்ச் பண்றது தேவையில்ல, நம்ம டைரக்டா அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இமேஜ் ஜே இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இந்த சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டெம் இமேஜை இதுல ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஸ்க்டாப்லயே இருக்குன்னா இதை அப்படியே டிராக் பண்ணி இதுல ட்ராப் பண்ணா போதும், அப்படியே இதுல ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா யூஸ்வலி நம்ம பண்ற மாதிரி ஃபைலுக்குள்ள போய் ஓப்பன்ல போய் கூட அந்த இமேஜ் எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது இங்க ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்கேல் வந்து செட் பண்ணணும். ஸ்கேல் செட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் டூல் வந்து சூஸ் பண்ணிப்போம். லைன் டூல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த கிவன் இமேஜ்ல இருக்கிற ஸ்கேலை வந்து நம்ம அப்படியே மெஷர் பண்ணிக்கணும். ஸோ ஆக்யூரேட்டா மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அனலைஸ்க்குள்ள போகணும். அனலைஸ், செட் ஸ்கேல். செட் ஸ்கேல்ல வந்து நோன் டிஸ்டன்ஸ், நோன் டிஸ்டன்ஸ் இங்க வந்து நம்ம 50 நானோமீட்டர் அப்படின்னா இந்த இமேஜ்ல வந்து ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்க என்டர் பண்ணணும். நோன் டிஸ்டன்ஸ் இடத்துல 50 அப்படின்னு போட்டுக்கணும். யூனிட்ல வந்து நானோமீட்டர் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ உங்க இமேஜ்ல வந்து என்ன ஸ்கேல் இருக்கோ அதை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா ஸ்கேல் வந்து செட் ஆயிடுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்குமே வந்து லைன் டூல் தான் யூஸ் பண்ணுவோம். லைன் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் கிரெயினை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணிக்கணும். ஸோ ஜூம் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிரெயின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கிரெயினை நல்லா ஜூம் பண்ணிட்டு அந்த கிரெயினோட ரெண்டு எண்டு ஒரு டயமீட்டர் மெஷர் பண்ற மாதிரி அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் லைன் டூல் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி டிராக் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணாதான் ஸ்ட்ரெயிட் லைனா உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி டிராக் பண்ணீங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அந்த லைனை வந்து நம்ம மெஷர் பண்ணணும், அப்புறம் டிராப் பண்ணணும். மெஷர் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மெஷர் பண்ணும். ஸோ மெஷர் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டயலாக் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, ஸோ அதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த லைன் வந்து அங்கே ட்ரா ஆயிடும். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு கிரெயின்ல வந்து ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு கிராஸ் வயர் போடுற மாதிரி இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இந்த மாதிரி ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். கண்ட்ரோல் எம், கண்ட்ரோல் டி. ஸோ அப்படி இந்த கிவன் இமேஜ்ல உங்களால எவ்வளவு கிரெயின்ஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கிரெயின்ஸ் கவர் பண்ணி நீங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு ஒரு கிரெயினும் நீங்க ஜூம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ட்ராக் பண்ணும், கண்ட்ரோல் எம், கண்ட்ரோல் டி, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும், கண்ட்ரோல் எம், கண்ட்ரோல் டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரெயினுக்கா பண்ணணும். உங்களுக்கு வந்து எந்தெந்த கிரெயின்ல உங்களுக்கு விசிபிளா கம்ப்ளீட்டா தெரியுதோ அந்த கிரெயின்ஸ் மட்டும் மெஷர் பண்ணா போதும். இந்த கார்னர்ல ஹாஃபா தெரியற கிரெயின்ஸ்லாம் ஒன்று மெஷர் பண்ணணும். கம்ப்ளீட்டா தெரியற கிரெயின்ஸ் அண்ட் உங்களால மேக்சிமம் தனித்தனி கிரெயின்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சா மட்டும் மெஷர் பண்ணுங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி அக்ளோமரேட் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா 3 கிரெயின்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அது தனித்தனியா மெஷர் பண்ணுங்க.
இந்த மாதிரி இந்த இமேஜ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கிரெயின்ஸையும் நீங்க கவர் பண்ணணும். மினிமம் 100ல இருந்து 120 மெஷர்மெண்ட்ஸ் ஆச்சும் இருந்தாதான் உங்களுக்கு வந்து மோர் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச ரிசல்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஃபர்தர் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி இண்டெக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து அந்த ரிசல்ட் காலம் வந்து பார்க்கணும். இந்த ரிசல்ட்டை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணணும், ஃபைலுக்குள்ள போய் சேவ் ஆஸ் கொடுத்து நீங்க வந்து நான் இங்க டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் ஆயிடும். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரிசல்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்கும். இதுல லெங்த் அப்படின்ற காலம் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அந்த லெங்த் காலம் மட்டும் நம்ம ஃபுல்லா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் ஆரிஜின் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆரிஜின் சாஃப்ட்வேர்ல இந்த பி காலம்ல வந்து இதை பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், பிளாட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹிஸ்டோகிராம். ஸோ இந்த கிவன் டேட்டாவோட ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து உங்களுக்கு இங்க ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த ஹிஸ்டோகிராம்குள்ள நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கோ டு பின் ஒர்க் ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனை ரைட் கிளிக் பண்ணி பிளாட், காலம். ஸோ காலம் பிளாட் வந்து கொடுக்குறோம். காலம் பிளாட் கொடுத்தோடனே நம்ம மெஷர் பண்ண டேட்டாவோட காலம் பிளாட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலம் பிளாட்ல இருந்து தான் நம்ம வந்து ஆவரேஜ் கிரெயின் சைஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து கவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இந்த பின் சென்டர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம மாத்தி கிரெயின் சைஸ் அப்படின்னு கொடுக்கணும். கிரெயின் சைஸ் நானோமீட்டர். ஸோ இது வந்து கிரெயின் சைஸை வந்து சொல்லுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 13, 14, 15 அந்த ரேஞ்சில தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுல இருந்து ஆவரேஜ் கிரெயின் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபிட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு செக்ஷனுக்கு போகணும். இங்க நம்ம வந்து ஃபிட்டிங் அப்படின்னு செக்ஷனுக்குள்ள போறோம். காஷியன் ஃபிட் தான் பண்ண போறோம். ஸோ உங்க ஆரிஜின்ல வந்து காஷியன் ஃபிட் அப்படின்னு டைரக்டா இருக்குன்னா நீங்க அதுவே கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் பீக் ஃபிட் அப்படின்னு போங்க. ஓப்பன் டயலாக் கொடுங்க. ஸோ இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து காஷியன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபிட் கொடுத்து ஸோ இது வந்து ஃபிட் ஆயிடும். ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டேபிள் வந்து நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே தெரியும். ஸோ இது இந்த டேபிள்ல XC அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற வேல்யூ தான் வந்து உங்களோட ஆவரேஜ் கிறிஸ்டலிக் சைஸ். ஸோ இங்க வந்து 13.89 ஒரு வேல்யூ வந்துருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்லி 14 அப்படின்றத நம்மளோட ஆவரேஜ் கிறிஸ்டலிக் சைஸ். இதுல வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிராஃபே தனியா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்க ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ்க்காக. ஸோ ப்ராஜெக்ட் சேவ் பண்றதுக்கு நம்ம நார்மலி கொடுக்குற மாதிரி ஃபைலுக்குள்ள போய் சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்து நீங்க சேவ் பண்ணீங்கன்னா இது சேவ் ஆயிடும். இதுலயும் உங்களுக்கு இமேஜ் மட்டுமா சேவ் பண்ணும் அப்படின்னா வந்து Ctrl+G அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து இந்த இமேஜ் டைப்ல ஜேபிஜி இல்லைன்னா டிஃப் ஃபைல் இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கிராஃப் நேம் வேணுமோ அந்த நேம், எந்த இடத்துல வேணுமோ அது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணி நான் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்துல போய் சேவ் ஆயிடும். நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு கிராஃப் தனியா உங்களுக்கு ஒரு இமேஜா கிடைக்கும். அது இல்லாம இந்த ஆரிஜின் ஃபைலும் தனியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து லோ மேக் இமேஜோட ஆவரேஜ் கிறிஸ்டலைட் சைஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதை வந்து ஒரு ஆர்டிக்கிள வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணும்போது இல்ல ஒரு ரிசர்ச் ஒர்க்ல வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். ஸோ இங்க வந்து ஒரு TaO2 வச்சு TaO2வோட கிறிஸ்டலைட் சைஸ் வந்து டெம்பரேச்சர் மாற மாற எப்படி மாறுது அப்படின்றத வச்சு ஒரு ஆர்டிகிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகிள வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 டெம்பரேச்சர்ல வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டாங்க. 300, 450, 600. ஸோ டெம்பரேச்சர் மாற மாற இதோட கிரெயின் சைஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்றது இந்த டெம் இமேஜும் நம்ம இப்போ போட்ட அந்த பிளாட்டையும் வச்சுதான் சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் 6 நானோமீட்டர், அப்புறம் 9 நானோமீட்டர், அப்புறம் 20 நானோமீட்டர் அப்படின்றது இந்த மாதிரி லோ மேக் இமேஜ் வந்து இண்டெக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் இது வந்து ஒரு ஆர்டிக்கிள்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான். தேங்க்யூ.